பாஜக தோல்வி அடைய போகிறதா? எலான் மஸ்குடைய நடவடிக்கையின் பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சீன சந்தை எப்பவுமே வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு திறந்து வைக்கப்பட்டே இருக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களுக்காக சீன சந்தை எப்போதும் திறந்து வைக்கப்பட்டே இருக்கும் அப்படின்னு சீன பிரதமர் லீ கியாங் டெஸ்லா கார் நிறுவன உரிமையாளர் எலான் மஸ்க் கிட்ட உறுதி கொடுத்திருக்காரு. உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரான எலான் மஸ்க் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் பிறந்தார். இவருடைய தந்தை ஒரு பொறியாளர். இவருடைய தாயார் மே மஸ்க் சத்துணவு நிபுணர். 12 வயதில் இருக்கும்போதே, எலான் மஸ்க்கு 12 வயது ஆகும்போதே கணினியில் ஈர்ப்பு கொண்டு, கம்ப்யூட்டர் துறையில் ஈர்ப்பு கொண்டு தம்முடைய வீடியோ கேம் இருக்கு இல்லையா, அதுக்கு அவரே குறியீடுகள், அந்த கோடுலாம் போட்டு, கோட் வேர்ட்லாம் போட்டு அதை எழுதி அதை விற்று ஊதியம் அடைந்தார் எலான் மஸ்க். சின்ன வயசுலேயே 12 வயசு இருக்கும்போதே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார். கனடாவில் ஒன்டாரியோ கிங்ஸ்டனில் இருக்கக்கூடிய குவீன்ஸ் பல்கலைக்கழகத்திலையும் அதுக்கு பிறகு பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்திலையும் படித்தார் எலான் மஸ்க். பொருளியல் மற்றும் தெரியல் ஆகியவற்றில் இளங்கலை பட்டங்கள் பெற்றார். ஆய்வுகள் செய்து பட்டம் பெற கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு போனார். ஆனால் படிப்பை அங்கே அவர் தொடரலை. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் பேபால் என்கிற நிதி நிறுவனத்தை தொடங்கி படிப்படியாக டிஜிட்டல் துறையில் உயர்ந்து இன்னைக்கு உலகின் மிகப்பெரிய பணக்காரராக திகழ்கிறார் எலான் மஸ்க். இவருடைய டெஸ்லா கார் நிறுவனம் தான் அதிநவீன கார்களை தயாரிக்கும் மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கு. எலான் மஸ்க் விண்வெளித்துறையில் கால் பதிச்சிருக்கார். சீக்கிரமாகவே விண்வெளிக்கு டூர் போகக்கூடிய திட்டத்தையும் எலான் மஸ்க் அறிமுகப்படுத்தியிருக்கார். உலகத்திலேயே மின்சாரத்தில் இயங்கக்கூடிய கார்களை தயாரிப்பதிலும் எலான் மஸ்கினுடைய டெஸ்லா நிறுவனமே முன்னணியில் இருக்கு. ட்விட்டரையும் விலைக்கு வாங்கி அதை எக்ஸ் தளமாக மாற்றினார் எலான் மஸ்க். இந்த நிலையில் எலான் மஸ்க் போன வாரம் இந்தியா வர பிளான் போட்டிருந்தார். டெஸ்லா கார் முதலீடு, ஸ்டார்லிங்க் முதலீடு போன்றவை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி இருந்துச்சு. போன வாரம் வராமல் இருந்துச்சு. எலெக்ஷன் டைமில் எலான் மஸ்கை அழைத்து பேசுவது சரியாக இருக்குமா, விதிமுறை மீறலாகுமே அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது. அப்புறம் எலான் மஸ்க் டெஸ்லா நிறுவனம் தொடர்பான நிறைய பணிகள் இருக்க சொல்லி இந்திய பயணத்தை ஒத்தி வச்சுட்டார். ஆனால் அவர் இப்போது சீனாவுக்கு போயிட்டு வந்தார். இது பற்றி ப. சிதம்பரம், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ப. சிதம்பரம் அவருடைய இணையதள பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கார். என்ன போட்டிருக்காருன்னா, டெஸ்லா கார் கம்பெனியினுடைய அதிபர் எலான் மஸ்க் அவங்க இந்தியாவுக்கு வர்றதுக்கு நாள் குறிச்சிருந்தார். பிரதமர் நரேந்திர மோடியோட பேசினதுக்கப்புறம் இந்தியாவில் கார் தயாரிக்கும் பெரிய தொழிற்சாலையை அமைக்கும் முடிவை எலான் மஸ்க் அறிவிப்பார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். போன வாரம் தன்னுடைய இந்தியா பயணத்தை நாள் குறிப்பிடாமல் எலான் மஸ்க் ஒத்தி வச்சுட்டார். டெஸ்லா கம்பெனியினுடைய அவசர வேலைகளால் இந்த பயணம் ஒத்தி வைக்கப்பட்டது அப்படின்னு காரணம் சொல்லப்பட்டது. ஆனால் எலான் மஸ்க் சீனாவிற்கு போயிருக்கார். சீன பிரதமரோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார். டெஸ்லா கம்பெனியினுடைய நவீன ஓட்டுநர் இல்லாத காரை சீனாவில் தயாரிப்பது பற்றி 2 பேரும் பேசினாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சீனாவில் மிகப்பெரிய கார் தொழிற்சாலையை எலான் மஸ்க் அமைப்பார் அப்படின்னு நம்பப்படுது. இந்திய பயணத்தை ஒத்தி வைத்து எலான் மஸ்க் சீனாவிற்கு பயணம் மேற்கொண்டது எதை காட்டுது? பிரதமர் மோடி அவங்களை சந்திக்காமல் சீன பிரதமரை சந்தித்தது எதை காட்டுகிறது? இது சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் அல்லவா அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான ப. சிதம்பரம். தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு மோடி பிரதமராக இருக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறதால தான் எலான் மஸ்க் இப்போது இந்திய பயணத்தை தவிர்த்து விட்டு சீனாவுக்கு போயிட்டாரு அப்படிங்கிறது தான் ப. சிதம்பரம் சொல்கிறாரு. இந்த கூற்றில், இப்படி இந்த கணிப்பில், இந்த எண்ணத்தில் உண்மை இருப்பதாகவே தெரியுது. எலெக்ஷன் நடக்கக்கூடிய நேரத்தில், அதுவும் திரும்பவும் பாஜக ஆட்சிக்கு வராது அப்படிங்கிற நிலை இருக்கும் சமயத்தில் இப்போது இந்தியாவுக்கு சென்று உடன்பாடு செய்வது சரியாக இருக்காது அப்படின்னு கூட எலான் மஸ்க் யோசித்திருக்கலாம். அதே நேரத்தில் நம்ம தொடக்கத்தில் சொன்ன மாதிரி சீனாவில் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு எப்போவுமே கதவு திறந்தே இருக்குது அப்படின்னு அந்த நாட்டு பிரதமர், சீனாவுடைய பிரதமர் எலான் மஸ்க் கிட்ட சொல்லியிருக்கிறது முக்கியத்துவம் பெறுது. இதே இந்திய அரசு இப்படி சொல்லியிருந்தால் இந்த நேரம் இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் மத்திய அரசு பன்னாட்டு கொள்கைக்கு கதவு திறந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஆர்ப்பரித்திருப்பார்கள் அப்படிங்கிறதையும் நினைவு கொள்ள வேண்டியிருக்கு.
காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் டாடா பிர்லா கூட்டாளி அப்படின்னு அவங்கள வர்ணித்தவர்கள் இன்னைக்கு மோடியை அத்வானியின் கூட்டாளி அப்படிங்கிறாங்க. கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கொண்டு பன்னாட்டு முதலாளித்துவத்திற்கு பட்டுக்கம்பளம் விரிக்கும் சீனாவை கண்டு கொள்ள மாட்டாங்க. கேட்டால் தொழிலாளர்களுடைய நலனுக்காக அப்படின்னு சமாளிப்பாங்க. தேர்தல் அரசியல் அப்படின்னு வந்துட்டால் கம்யூனிஸ்டுகள் திராவிடர்களாக மாறிடுவதும், வடக்கே ராமர் கோயில் விவகாரம் குறித்து வாயை திறக்காமல் இருப்பதும், கேரளாவில் முல்லை பெரியாற்றில் செய்யப்படக்கூடிய வஞ்சனை, கர்நாடகாவில் காவிரியில் செய்யப்படக்கூடிய துரோகம் போன்ற எல்லாவற்றையுமே பாட்டாளிகளின் ஒற்றுமை அப்படிங்கிற பெயரில் அநியாயங்கள் அரங்கேறுவதை கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் பாட்டாளிகளின் ஒற்றுமை, புரட்சிகர சிந்தனை, இது எல்லாமே தேர்தல் அரசியலில் காணாமல் போனது தான் மிச்சம்.